இந்த நாளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். தகப்பனே, எல்லாரும் தடையில்லாமல் வந்து சேர தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். சார்லசனை வந்து ஒரு பாடலை பாடுவார். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பின் நாட்களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பின் நாட்களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை.
மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீ மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஓ, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான்
பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன். என் துணையானி என் கேடகமும் மானி, நீதானே என் துணையானி என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உச்சப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உச்சப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லையோ. ஆகாமியத்தின் கொடுங்கோ நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன்.
நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கிருபையினால் நிலை நிற்கிறோம். அந்த பாடலை நம்ம பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நிலை நிற்கிறது யார கிருபை? ஆண்டவருடைய கிருபை. ஆமென். சொல்லுங்க, நான் நிற்பதும் ஆமென் நிர்மூலமாகாமல் இருப்பதும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மட்டும் நம்மளை தேற்றாம இருந்துச்சுன்னா ஆமென், நம்ம மன சஞ்சலத்தில் நம்ம எவ்வளோ நேரத்தில் மடிஞ்சியே போயிருப்போம், அப்படி தானே? ஆனால் அவருடைய கிருபை நம்மளை நிலைநிற்க பண்ணியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது. ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிது. ஆமென். சொல்லியிருக்கார் தெரியுமா? மலைகள் விலகி, பர்வதங்கள் என் கிருபை ஆமென் ஹல்லேலூயா நம்மளை விட்டு விலகாமல் இருக்கும். ஆமென். பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமா. நிர்மூலமாகாமல் காத்த கிருபைக்காக நன்றி. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். என்ன பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. அவருடைய கிருபை தான் நம்மளை பெரியவர்களாக்கும். ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 சொல்வோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். ரத்தத்தால என்னை கழுவி பாவம் செஞ்சு தேவனுடைய அன்பை இழந்த என்ன நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்துக்கு சேர்க்கிறது உங்க கிருபை. ஆண்டவரே நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை
மேல இருந்த சாத்தானுடைய கட்டுகளை நீக்கிறது, பாவ சாபம் என்ற கட்டுகளை நீக்கிறது உங்க கிருபை. என்னுடைய காயங்களை ஆற்றுவது உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே. கைதாட்டி உற்சாகமா கிருபையை கொண்டாடுகிறோம். இன்னொருக்க சொல்லுவோமா? கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, அன்பு இயேசுவே.
மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என் மேல் இதுக்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் தகப்பனே, இந்த நாளை எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் அதோடைய 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த பிற்பகுதி லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கும்படிக்கு என் தேவன் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த தேசத்தில் என்னை சுகமாய் குடியிருக்கும்படிக்கு என் தேவன் செய்கிறவர். சொல்லுங்க, என் ஜனத்தின் நடுவில். ஆமென், என் ஜனத்தின் நடுவில், என் சொந்தங்களின் நடுவில், என்னை எதிர்க்கிறவங்களின் நடுவில். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு விசேஷித்தவன்க. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு விசேஷித்தவன். ஆமென். சகோதரர்களில் விசேஷித்தவன் யார்? யோசேப்பு. ஆமென். அவனை சுகமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை சுகமா என் ஜனத்தின் நடுவிலே. ஆமென். என் சகோதரர்களை பார்க்கிலும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சகோதரர்களை பார்க்கிலும். ஆமென், என்னுடைய வாழ்க்கை சுகமாய் இருக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். சொல்லுங்க, சங்கீதம் 4வது அதிகாரத்திற்கு நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆமென். சொல்லுங்க, என் சுகத்தை விரும்புகிற என் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. என் நல் வாழ்க்கையை விரும்புகிற என் கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் ஒருவரே, யூ அலோன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் வீட்டில் நான் சுகமாய் தங்கியிருக்கும்படி செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. என் இனத்தார் நடுவில், என் ஜனத்தார் நடுவில், இந்த ஊர்ல, இந்த தேசத்தில். ஆமென், ஹல்லேலூயா. என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம். அதை பாடல, எங்களை வாழ வைக்கும் தெய்வம். ஆமென். நாங்க குடும்பமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிற தெய்வம். ஆமென். குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தின தெய்வம். ஆமென். கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகளுடைய ஒரு நல்ல பந்தத்தை கொடுத்த தெய்வம். ஆமென். சொல்லுங்க, என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர். ஆமென். சொல்லுங்க, என் வீட்டில் நான் சுகமாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கும். ஆமென். என் வீட்டில் நான் கஷ்டத்தோடு இருக்கிறது, அழுதுகிட்டு இருக்கிறது, புலம்பிட்டு இருக்கிறது, ஆமென், குறைவோடு இருக்கிறது அவர் விரும்பலை. ஆமென். சொல்லுங்க, என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அவமானங்கள் நடுவிலும், நிந்தைகள் நடுவிலும், குறைவுகள் நடுவிலும், என் பலவீனத்தில் நடுவிலும், என் சுகவீனத்தின் நடுவிலும். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய காத்திருப்பின் நடுவிலும் கூட என்னை சுகமாய் என் கூட இருக்க பண்ணுகிற தெய்வம் என் தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். என் வீடை சமாதானம் உள்ள எல்லையா என் தேவன் மாற்ற போதுமானவர். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டில் சமாதானம் இல்லைன்னு வந்திருக்கிறீங்க? வீட்டில் மகிழ்ச்சி இல்லைன்னு வந்திருக்கிறீங்க? உங்கள் இருதயத்தின் அங்காளாய்ப்பு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் வந்திருக்கிறீங்க. ஒரு மனம் குடும்பத்தில் இல்லைன்னா ஒவ்வொரு நிமிடமும் குடும்பத்தில் கஷ்டங்க. புரியுதா? ஒரு ஒற்றுமை இல்லாமல், குடும்பத்தில் எந்த விதமான ஒரு நிம்மதி இல்லாமல், நித்தம் சண்டை, நித்தம் பிரச்சனை. அதன் நடுவிலும் கூட ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற நான் வல்லமை உள்ளவர். ஆமென்.
உன்னுடைய சுக வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். திரும்பி எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். சொல்லுங்க, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. சொல்லலாம் நீங்க எத்தனை பேர்? நான் என் குடும்பம் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மற்றவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ள இல்லை. இவர் ரட்சிக்கப்பட்டா இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது நம்ம பார்த்துருவோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அவங்க நடுவில் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். உங்களை எதிர்க்கிறவர்கள் நடுவில் இவன் உண்மையுள்ள இருக்கிறா, இவன் உண்மை எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்னு பார்ப்போம். எங்க கூட சேர்ந்து இவன் பிழைச்சிக்கிட்டா, இவன் எங்க கூட சேராம தனியா தானே நிக்கிறா. நாங்க செய்யற அட்டூழியத்துக்கெல்லாம் இவங்க வரலையே, இவங்க எத்தனை நாள் தாக்கு பிடிக்காங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்துடைய அழிவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல பிசாசும், பிசாசுக்கு துணை போடுற மனுஷரும். சொல்லுங்க, என் வீடு நிற்கும். சொல்லுங்க, என் வீடு நிற்கும். ஆமென். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி பூமியில பலத்திருக்கும். ஆமென். அல்லே. சொல்லுங்க, நான் நிற்பேன். ஆமென். அல்லேலூயா. ஒருவனுடைய மேன்மையிலிருந்து தள்ளும்படிக்கே எத்தனைக்கிறான் நாங்கள் வாசிச்சோம் இல்லையா? நம்முடைய மேன்மையிலிருந்து தள்ளும்படிக்கே எத்தனையோ காரியங்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு போயிட்டுங்க. நமக்கு தெரியல. எல்லா காரியங்களும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப காரியங்கள் தெரியலை. ஆனால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லாத்துலேருந்து உங்களை தப்பிச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சுகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குது. ஆமென். ஆனால் என் தெய்வம் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவன். என் வீட்டில் ஒவ்வொரு நித்த ஒரு பிரச்சனை சொல்லுவீங்க. நித்த ஒரு பிரச்சனை. வீட்டில் நிம்மதியே கிடையாது. ஒரு நாள் நல்லா இருக்கிற, ஒரு நாள் தலைவலி வருது, இன்னொரு நாள் வயிறு வலி வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலை. இல்லை வீட்டில எல்லாம் நல்லா இருக்குன்னா வெளியேந்து பிரச்சனை வருது. இல்லை எல்லாம் நல்லா இருக்குன்னா தொழிலேருந்து பிரச்சனை வருது. எதிர்பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் என்னை வந்து தாக்குது. ஆனாலும் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அதுக்குள்ள கீழே உள்ள வசனத்தை நீங்க பாசிங்க. 15-16 வாசிங்கக்கா. ம் 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 ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? உன் இல்லாமையில் நடுவெளியும் உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆமென். இல்லாமையின் நடுவில். ஆமென். அல்லேலூயா. அவளுக்கு என்ன இல்லை? 14வது வசனத்தில் பாருங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசி அவனை கேட்டபோது அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை. அவள் புருஷன் பெரிய வயதுள்ளவன். ஆமென். சொல்லுங்க, அவளுக்கு பிள்ளை இல்லை. சொல்லுங்க, இனி இல்லாம இல்லை. நான் எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஆமென். அந்த எல்லா இல்லாமையின் காரியங்களிலும் கூட என்னை என் வீட்டில் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். சொல்லுங்க, ஏது இல்லைனாலும் பரவாயில்ல, என் ஏசப்பா என் வீட்டில் இருந்தால் போதும். ஆமென். எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் என்னோடு கூட இருந்தா போதும், நான் தங்கியிருந்தா போதும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென். அதை இல்லை இது இல்லை நம்ம கவலைப்படுறதை விட ஏசப்பா நீர் எங்கோடு கூட தங்கிருங்க. நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியலை. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க இல்லையா? ஆமென். சொல்லுங்கள், நீங்கள் இல்லாத ஒரு நிமிஷம் கூட எனக்கு வேண்டாம். ஆமென். அதை நினச்சி பார்க்கவே என்னால் முடியலை. ஒரு நல்ல கணவனை நேசிக்கிற ஒரு மனைவி, நல்ல மனைவி நேசிக்கிற ஒரு கணவன், நல்ல அப்பா அம்மாவை நேசிக்கிற பிள்ளைகள், நல்ல பிள்ளைகளை நேசிக்கிற அப்பா அம்மா அவங்கள மிஸ் பண்ண விரும்பவே மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. யாருமே அந்த இடத்துக்கு என்ன ஆக முடியாது? மாற்ற ஆகிரவே முடியாது. ஆமென். சொல்லுங்க, என் தேவனுடைய ஸ்தானத்தை என் தேவனுக்கு தான் நான் கொடுப்பேன், அவர் இல்லாமல் நான் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என் இல்லாமைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதிலே கூட என்னை சுகமாய் நீர் தங்கி இருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. என்ன இல்லை?
ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அவ சொல்றதுக்கும் இங்க நீங்க 13வது வசனத்துல தீர்க்கதரிசி அவளுக்கு கேட்குறாங்க, நீ இந்த அளவுலாம் எனக்கு செய்யறிய, உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்ன நான் செய்யணும்னு கேட்கும்போது அவ என்ன சொல்றா, நான் சுகமா இருக்கிறேன். என்ன இல்லைன்னாட்டாலும் தேவன் நம்மளை சுகமா வச்சிருப்பார். எல்லார்கிட்ட எல்லாம் இருக்கும், அவங்ககிட்ட என்ன இல்லை, சுகமே இருக்காது. அவங்களுக்கு யார் மேல தெரியுமா கண்ணு? நம்ம மேல தான் கண்ணு. கொஞ்சம் தேய்ச்சிருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை நினைச்சு ஓடிட்டு இருக்கிற நம்ம மேலதான் இருக்கணும். அவளுடைய சூழ்நிலையும் வேற மாதிரி இருக்குது. அவளுக்கு பிள்ளை இல்லை, புருஷனும் வயசாயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அவ வாழ்க்கையில கூட நினைக்கிறேன் அவ சின்ன வயசா இருப்பா, கொஞ்சம் மேரேஜ் லைஃப் கூட வித்தியாசமா இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா குற்றமோ யார் மேல இருக்கு? அவ மேல இருக்குது. சூழ்நிலையை பார்த்தா பிள்ளை இல்லாதவ எப்படிங்க சுகமாய் தங்கியிருக்க முடியும்? என்ன சொல்லியிருப்பாங்க அவளை கொடுத்து? பிள்ளை இல்லாதவா அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. பிள்ளை இல்லாதவா, அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவான்னு சொல்லியிருப்பாங்க. நான் அவளுடைய விசுவாசம் அவ சொல்லுவேன், நான் சுகமாய் தங்கி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் 16வது வசனத்தில் அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். 17வது வசனம், அந்த ஸ்திரீ கற்பத்தரித்து எலிசா தன்னோட சொன்னதுபடி ஒரு உற்பத்தி திட்ட காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல இருக்கு, next year at this season you will have a son in your house. Next year in this season. ஆமென். தேவன் சொல்றார், அடுத்த வருஷம் எல்லாம் நீங்க நினைக்கும்னே. ஆமென். at this season, இந்த நாட்களுக்குள்ள நீ எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்த்த நன்மைகள் எங்க வரும்? கைக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் தேவகரத்திலே தான் இருக்கிறது. ஆமென். எனக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்றேன், ஆனா என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என் தேவன் கையில இருக்குது. எங்க இருக்குது? தேவன் கையில இருக்குது. அந்த விஷயம் தேவன் குறிப்பிட்ட காலத்தில் next year at this season. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அற்புதத்துக்கு எதிர்பார்த்திருக்கிறீங்க? ஆமென். இல்லாமல் நடுவில் என் தேவன் மகிமையாய் மகத்துவமாய் என்னை வாழ வைப்பார் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஆமென். at next year at this season. எழுதிக்கோங்க, பைபிள்ல டைரி எழுதிக்கங்க. தேவன் பேசுகிற காரணம் சும்மா இல்லை. நெக்ஸ்ட் இயர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அற்புதம் நடந்திருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷம் தாண்டு முன்னே யோசித்து பார்த்தா எத்தனை விஷயங்களை நம்ம தாண்டிட்டு வந்துட்டோங்க. 3 மாதம் தான் ஆகுது, ஆனால் எதிர்பார்க்காத அநேக விஷயங்கள் நாங்கள் தாண்டிட்டு வந்துட்டோம். ஆனால் எதிர்பார்த்த எந்த விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் யார்கிட்ட இருக்கிறது? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது எங்க இருக்குது? உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது உங்க கையில இருக்க போகிறது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். next year you will have your blessing. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் முடியல, இல்ல முடியுமா யோசிச்சு பார்க்க நீங்க இனிமேல் சொல்லணும், ஆண்டவரே அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் எனக்கு மாற்றி தந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவளுடைய விசுவாசம் பாத்தீங்களா? அவளுக்கு எதுவுமே நல்லதா இல்ல, சூழ்நிலைகள் மாற்றமா இருக்குது. ஆனா அவ சொல்றது என்ன தெரியுமா சொல்றா? நான் சுகமா என் ஜனத்தின் நடுவில் இருக்கிறேன்ன்றா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எப்படி உங்க சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்க பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கணவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால நம்ப முடியலானாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, என் தேவன் எல்லாத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். சொல்லுங்க, காலங்களை பூச்சக்கரத்தை கையில் வச்சிருக்கிற தெய்வம் என்னுடைய தெய்வம். ஆமென். என்னால எதுவுமே மாற்ற முடியாது, ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி அவன் என்ன சொல்றானா, உமது அடியாளுக்கு அப்பத்தம் சொல்ல வேண்டாம். ஆர்சி பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, ஏமாற்றாதீங்க என்னைய. என்ன சொல்றா? என்னை ஏமாற்றாதீங்க ஐயரே. ஏன் தெரியுமா? அவ எதிர்பார்த்து 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 ஏமாந்து ஏமாந்து ஏமாந்தா நிக்கிறா. இப்போ எதிர்பார்த்த சூழ்நிலையை தாண்டி நிக்கிறா. எதிர்பார்ப்ப வேண்டாம் நிக்கிறா. இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு நிக்கிறா. சில விஷயங்களை தெரியுமா, நாங்கள் எதிர்பார்த்து 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 ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்க்கறத விட்டுருவோம். நம்பி 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 ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்பிக்கை சில நேரத்தில் விட்டுற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம். கேட்டு 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 சில விஷயத்தில் சரி கேட்க வேண்டான்னு விட்டுருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன் இல்லை, நெக்ஸ்ட் இயர் அட் திஸ் சீசன் இதுக்குள்ளே உனக்கு அற்புதம் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லை, நான் உன்னை ஏமாற்றவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க வாழ்க்கையில்? ஆமென். ஏமாற்றத்தை யாரும் சந்திக்கலையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏமாறும் போது. சரி, இப்படி நான் ஏமாந்துட்டேன், இப்படி ஏமாந்துட்டேன். எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும் போது எப்படி இருக்குது? ஏமாற்றமாக இருக்குது. ஏமாற்றவங்க நம்பினவரை நம்மளை ஏமாற்றும் போது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. வெக்ஸ் ஆயிடுது லைஃப். ஆனால் தேவன் நம்மளை ஏமாற்றவே மாட்டார். சொல்லுங்கள், என் தேவன் இஸ் நாட் லைக் மேன். சொல்லுங்க, என் தேவன் மனுஷனை மாதிரி கிடையாது. நம்ம எதுக்கு தெரியுமா ஏமாந்துட்டோம்? ஒன்றும் சொந்த பலத்தை நம்பி ஏமாந்துட்டோம். இன்னொன்று என்ன தெரியுமா, மனுஷங்களை நம்பி தான் ஏமாந்து உட்காந்துருக்கோம். இன்னைக்கு அவங்க செய்வா, இவங்க செய்வா, அவங்க பாப்பா, இவங்க பாப்பா. ஃபஸ்ட்டு நம்மளே தான் சொல்லுவோம், என்னால் முடியும், என்னால் முடியும், நான் அப்படி, நான் இப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி அது முடியலன்னும் போது அவன் பாப்பான், இவன் பாப்பான், அவன் எப்படி, இவன் எப்படி, எல்லாரையும் நம்புவோம். அங்கே ஏமாற்ற வரும்போது தான் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அப்போ சொல்லுவோம், என்னது? அப்போ உட்காந்துச்சு, ஆமே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பான்னு சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்போ நம்ம பாடல, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு. ஏன் தெரியுமா? அவரு உங்களை ஏமாற்றவே மாட்டாருங்க. நீதான், உன்னை கொண்டுதான், நீ இல்லாம இல்ல, உன்னாலதான் அன்றுவாங்கல்ல. ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய ஞாபக இதுலயே கூட, ஹிஸ்டரியில கூட நம்ம இருக்க மாட்டோம். ஆனா தேவன் நம்மளை ஏமாத்தவே மாட்டார். சொல்லுங்க, என்னை ஏமாற்றவங்களுடைய நடுவில், என்னை ஏமாத்திட்டாங்கல்ல, அவங்க நடுவில் என்னை சுகமாய் கூட இருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். சொல்லுங்க, ஏமாற்றவங்க நடுவில் என்னை சுகமாய் குட்டி இருக்க பண்ணுவார். ஆமென். நம்பி இருந்த ஒரு விஷயத்துல உனக்கு ஏமாற்றம் எனக்கு நடந்துச்சுல, ஆமென், அல்லேலூயா. அந்த விஷயத்தில் அவங்க முன்பாக என்னை நல்லா வச்சு மேன்மை வச்சு பார்ப்பார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு அவ செய்த காரியங்கள் மட்டும் சொல்லிட்டு சொல்லுங்க, நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாமை நடுவில் என்னை சுகமாய் கூடியிருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா.
நீங்கள் அதே வந்து 4வது அதிகாரம் 8வது வசனம். அவ என்ன பண்றா தெரியுமா? அவ எல்லாமே இல்லாதவ கிடையாது. அவட்ட எல்லாம் இருக்கு, ஆனா ஒண்ணு இல்லை. ஆனா ஒண்ணு இல்லாதது வாழ்க்கையில எல்லாமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் சொன்னது புரியுதா? ஆனா அவ இல்லாம கன்சிடர் பண்ணவே இல்லை. அவ தேவனை தேடுறதுலயும் தேவ காரியத்திலேயே தான் கவனமா இருந்தா. ஏன்னா அவளுக்கு தெரியும், என்னுடைய இல்லாத விஷயங்களை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க, தேவ காரியத்தை குறித்து கன்சர்னா இருந்த ஒரு 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 ஜெபிக்கிற பெண்மணியா இருந்தாள். ஆமென். கவனமுள்ள ஒரு பெண்மணியா அவள் இருந்தாள். ஆமென். அவள் புத்தி உள்ள ஸ்திரியா இருந்தாள். ஆமென். கனம் பொருந்தினவள், ரிச் மேன். ரிச் மேனுக்கு வைஃப். ஆனா அவகிட்ட இருந்த தெரியுமா தாழ்மை. வருந்தி கேட்கிறா. ஆமென். எத்தனை பேருங்க ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்த விரும்புகிறோம்? எத்தனை பேர் தாழ்மையா இருக்கிறோம் நம்ம? ஆமென். தாழ்மை இன்னதென்று நமக்கு கற்று தந்திருக்கிறாரே என் ஆண்டவர். ஆனா இந்த தாழ்மைன்ற விஷயமே காணாம போயிடுச்சுட்டு எல்லாருமே அவங்களை காட்டிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, யாரு தேவனுக்கும் தேவ காரியத்திற்கும் வீட்லயும் பாருங்க தாழ்மை யார் இருக்கிறா? ஒருத்தரும் கிடையாது. கையில கொஞ்சம் தலை கொஞ்சம் நிமிர்ற மாதிரி ஒரு பிள்ளைகள் இருந்தாலே பிள்ளைகிட்ட ஒரு தாழ்மையும் ஒரு பொறுமையும் பார்க்க முடியலையே. ஆனால் கனம் பொருந்தியவளா இருந்தாலும் கூட சொல்லுங்க, எவ்வளவு சேலரி எடுத்தாலும், தேவன் என்னை எவ்வளவு மேன்மையை வச்சிருந்தாலும் கூட எனக்கிட்ட காணப்பட வேண்டியது ஆண்டவர் சொல்ற தாழ்மை. மரணம் பரியந்தமும் தாழ்த்தின தெய்வம். சொல்லுங்க, எது வரைக்கும் தாழ்த்தினார்? மரணம் பரியந்தமும் நம்மளை தாழ்த்தினார். ஆனா இந்த உலகத்துல பாருங்க, பெருமை தான் தலை விரிச்சு ஆடுதே தவிர தாழ்மை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப அரிது. ஆனா இவகிட்ட எல்லாம் இருக்குது. ஆனா தேவ ஊழியக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிறா? தாழ்மையா நடந்துக்கிறா. சிலர் இருக்கிறாங்கங்க, ஊழியக்காரங்கன்னு கூட மதிக்கிறது இல்லை. அவங்ககிட்ட பேரு பணம் இருந்த உடனே எப்படி வேணா நடந்துக்கிடுறது. அது தேவன் பிரியப்படுறது கிடையாது. ஆமென். அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஒரு குடும்பம் ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புறதுன்னா அந்த குடும்பத்துடைய சுக வாழ்க்கை தேவன் விரும்புகிறாருன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் வாசிங். கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்க வந்து தங்குவான். வர்ற நேரங்கள் எல்லாம் வந்து அங்க சாப்பிட்டுட்டு போறது, அவ்வளவுதான். கீழே பாருங்க, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற இந்த பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் பாருங்க, சும்மா வந்து தங்கி போற ஒரு மனுஷனை அவன் என்ன பண்றா தெரியுமா? வீட்டுக்கு மேல ஒரு சின்ன ரூமை கட்டிட்டு அவர் தங்கிட்டு போற, இளைப்பாரி போறதுக்கு வேண்டிய அத்தனை ஃபெசிலிட்டியும் எப்படி பண்றா? ஒரே நாள்ல எடுத்த கவுத்தோன்னு பண்ணல. புருஷனுக்கு மெதுவா புரிய வச்சு அத்தனை காரியங்களும் செய்கிறாள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ரிச், ஹம்பிள், கன்சர்ன், கேர் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அவட்ட என்ன இருந்து தெரியுமா? கேர் இருந்துச்சு. ஊழியக்காரங்களை குறித்து கன்சர்ன் இருந்துச்சு. ஊழியங்களை குறித்து கன்சர்ன் இருந்துச்சு. தேவ காரியங்களை குறித்தான ஒரு கவனம் இருந்துச்சு. ஒரு விசாரிப்பு இருந்துச்சு. ஆமென். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சில நேரத்தில் என்ன ஆயிருது தெரியுமா? நம்ம வாழ்க்கை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு கவனம் செலுத்தி ஒரு காலங்கட்டம் வரும் பொழுது தேவ காரியத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடும். அப்படி நம்முடைய வாழ்க்கை பிசாசு விரும்புது. அப்படிதான், அதுதான். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும் தான் பிசாசு நினைப்பான். ஆனா நீங்க எப்பொழுது தேவ சிந்தையாகவே இருக்க வேண்டும். அவர் என்னென்ன ப்ரொவைட் பண்றான்னு பாருங்க. அழகா ஒரு கட்டில்,
அழகா அவன் நினைக்கிறா, அவன் வந்து படுக்கிறதுக்கு ஒரு மெத்தை, ஒரு கட்டில், ஒரு நாற்காலி, வெளிச்சத்துக்கு குத்து விளக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஊழியக்காரங்களுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் ஒரு தங்கணும்னு ஒரு வீடு உங்கள் வீட்டு மேலே கட்டி வச்சிருக்கிறீங்களோ? நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் கட்டி வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் வந்து வீடு கட்டும் போதே ஜெப ரூம்னு கட்டி வைப்பாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஒரு தனியாக ஒரு ஊழியக்காரங்க வந்துட்டு போனால் அவங்களுக்குன்னு ஒரு ரூமை கட்டி வச்சிருக்கணும், அவங்க ஜெபிக்க, அவங்க தங்கி இருக்கு. ஆமென். உங்கள் இல்லாமைகள் மாறணும்னு சொல்லி நீங்கள் நினச்சின்னா தேவனுக்கும் தேவ காரியங்களும் உங்கள் வீட்டில் தங்குபடியான இடம் உங்கள் வீட்டில் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வீட்டில் தேவனுக்கு இடம் உண்டு. தேவ காரியங்களுக்குன்னா என் வீடு வாசல் திறந்திருக்கும். தேவ ஊழியத்துக்குன்னா என் வீடு வாசல் திறந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஊர்ல ஜெபிக்கிற வீடு உங்க வீடா தான் இருக்கணும். உங்க ஊர்ல பிரேயர் நடக்கிற வீடு உங்க வீடா தான் இருக்கணும். ஆமென். அப்போ உங்களுடைய இல்லாமைகள் தானா மாறும். ஆமென். அவ எதுவுமே எதிர்பார்க்கலைங்க, எதிர்பார்ப்பே இல்லாம உபசரிக்கிறா. உபசரிப்புன்றதே மறந்து போச்சு எலிஷாவுக்கு. எப்படி உபசரிக்கிறா? ஆமென். அந்த காலகட்டத்தில் எலிஷா ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க, பெரிய தீர்க்கதரிசி. ஈஸியா தீர்க்கதரிசிங்க ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு போக மாட்டாங்க, தெரியும்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்துல தங்குறாருன்னா அந்த வீடு எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள வீடா இருந்திருக்கும். ஆமென். சொல்லுங்க, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் தேவனை தேட வேண்டும். ஆமென். சொல்லுங்க, எந்த எதிர்ப்பு இல்லாமல் தேவனை தேடுற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு வேண்டும். சில நேரத்தில் தேவனை தேடுறதே எப்படி தெரியுமா இருக்கு? ஏதாவது விஷயம் எங்களுக்கு வேணும். I want this, so I am seeking God. எனக்கு இது வேணும், தேவன் கிட்ட தான் இருக்கு, தேவன் இது எனக்கு தரணும். ஆலயத்துக்கு வர முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்கும். நீங்களும் நானும் என்ன சேர்த்தன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. வேற உங்களை சேர்க்கும் போது உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. சர்ச்சுக்கு நான் இன்னைக்கு போறேன், இதை நடக்கணும், தேவனை நான் இதை தேட, இதை நடக்கணும், அதனால தான் நான் தேவனை தேடுறேன். எப்பவுமே எதிர்பார்ப்போடு கூட தான் தேவனை தேடுறது அப்படி கிடையாது. ஆமென். நீங்க தேவனை உண்மையாய் தேடும் பொழுது, ஆமென், உண்மையா அவரை நேசிக்கும் போது, ஒரு அப்பாவே உண்மையா நேசிக்கணுங்க. அப்பா ஏதா தாராருன்னு நேசிக்கிறது நேசமே இல்லை, கிடையாது. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. சொல்லுங்க, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. ஏங்க அன்பு எதையும் எதிர்பார்க்காது, கொடுக்கும். அப்படித்தானே இருக்கு. அன்பு எதிர்பார்க்குமா? கொடுக்குமா? குட்டுக்கும். ஆமென். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து போகிற எலிஷாக்கு சாப்பாடு, அவன் தங்கி இருக்கிறதுக்கு, அவன் பாருங்க, யோசனை பாருங்க, உட்கார்றதுக்கு, அவன் படுக்கிறதுக்கு, அவங்க வெளிச்சத்துக்கு, எல்லாத்தையும் மேச உட்காந்து, நான் நினைப்பேன் எங்களை மாதிரி உட்காந்து பைபிள் ரீட் பண்றதுக்கா மேச எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறா. அப்படி பண்ணதுனால தான் 13வது வசனத்துல இருக்கு பாருங்க, அவள் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு என்னை விசாரிக்கிறாயே. நினைச்சாரு, எதை எதிர்பார்த்து தான் இவ செஞ்சுட்டு இருக்காளோ, எதை எதிர்பார்த்து தான் இவளெல்லாம் செஞ்சுட்டு இருப்பா போல அண்ட் சொல்லிட்டு, உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன செய்யணும்? அப்போலாம் பெரிய சிபாரசு, இவங்க எங்கே வேணா போயிட்டு வரலாம், தீர்க்கதரிசி எங்கே வேணா போயிட்டு வரலாம். சொல்ல, ராஜா கிட்ட உன்னை குறித்து நான் பேசணுமா? உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது கூட அப்போ கூட சுயநலம் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா பாருங்க. சொல்லுங்கள், எப்போவுமே மனோரம்யமாக இருக்கிறது நாங்கள் கற்றுக்கணும். சொல்லுங்கள், எனக்கு தேவன் தந்திருக்கிறது போதும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, தேவன் தந்திருக்கிறது எனக்கு போதும்? ஆமென். தேவன் தந்திருக்கிற நன்மைகள் போதும், என் இல்லாமைகள் தேவன் பார்த்து கொள்வார் என்ற ஒரு மன ரம்யமா அவன் வாழ்ந்துட்டு இருந்தா. பார்த்தீங்களா? வயசுல ஹஸ்பண்ட் மூத்தவர் தான், பிள்ளைகள் இல்லை, குறை யார் மேலேன்னு தெரியாது. ஆனால எதுவுமே யோசிக்காம அவ தேவ காரியத்தை குறித்து, தேவ மனுஷனை குறித்து, ஆமென், ஹல்லேலூயா, கவனமா இருந்ததுனால அப்படி இல்லாமை நடுவில் சுகமாக வச்சார். அவளுக்கு என்ன சொன்ன, நெக்ஸ்ட் இயர் அட் திஸ் சீசன்
யூ வில் ஹேவ் எ சன்னு சொன்னார். அதே மாதிரி அடுத்த வருஷம் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாள் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்து பாருங்க. அடுத்த வருஷத்துல உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து இல்லாமையின் நடுவில் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிறவர். அதுக்கடுத்து இருக்கு இழப்பின் நடுவிலையும் கூட உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென், சொல்லுங்க. இழப்பு நடுவில், லாஸ் நடுவில். ஆமென், ஹல்லேலூயா. நான் அநேக விஷயங்களை லைஃப்பில் இழந்துட்டேன். அநேக விஷயங்களை நான் இழந்துட்டேன். என் நன்மைகளை இழந்துட்டேன். என் சொத்து சுகங்களை நான் இழந்திருக்கிறேன். என் சொந்த பந்தங்களை நான் இழந்திருக்கிறேன். நான் நல் வாழ்க்கையை நான் இழந்திருக்கிறேன். நல்ல பேரை நான் இழந்திருக்கிறேன். ஆமென். என் செப ஜீவங்களால் எத்தனை இழப்புங்கள்ல வாழ்க்கையில். ஆமென். என்னென்ன நீங்க இழந்திருக்கிறீங்களோ, இது இழந்ததுனால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, இது போயிடுச்சு, என் கைவிட்டு போயிடுச்சு, என்னால முடியல, ஏதோ வாழுகிறேன் உலகத்துக்காக, அவ்வளவுதான், ஏதோ வாழணுமே, சாவ முடியாதே, அதனால நான் வாழ்றேன் எத்தனை பேர் சொல்றீங்களோ, அந்த இழப்பின் நடுவில் கூட என் தேவன் உங்களை வாழ வைக்க போதுமானவர். ஆமென், சொல்லுங்க. இழப்பின் நடுவில் கூட என்னை சுகமாய் குடி இருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். பிசாசு நினைச்சா இந்த இழப்பு உங்களை கொண்டு வந்துட்டா இந்த குடும்பம் போச்சு, இந்த குடும்பத்துக்கு இந்த கெட்ட பேரை நான் கொண்டு வந்துட்டானா இந்த குடும்பம் நிக்காதும் போயிடும். இந்த குடும்பத்துக்கு விரோதமா நான் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டா இந்த குடும்பத்தை போயிடும். இந்த குடும்பத்தின் தலைவியை தொட்டா அந்த குடும்பம் போயிடும். இந்த குடும்பத்தின் தலைவினை நான் திசை மாற பண்ணிட்டானா இந்த குடும்பம் போயிடும். இல்ல இந்த பிள்ளைகளை திசை மாற பண்ணிட்டோம்னா இந்த பிள்ளைகள் போயிடும்னு சொல்லிட்டு, ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா, நமக்கு எதிரா நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோடுமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பவுமே யுத்தம் உண்டு. எப்பவுமே தேவ பிள்ளை ஜாகிரதையா ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நான் செக்யூர் ஆயிட்டேன்னு நினைக்கவே கூடாது. பலவானை முந்தி கட்டுறதுக்கு எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் நீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நீங்க ஜபிக்க 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 உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை ஆயுதங்களும் தோற்று போகும். ஆமென். கையில நன்மை வந்திருக்குது, ஹாப்பியா இருக்கிறா, கையில நன்மை இருக்கு, ஹாப்பியா இருக்கிறான். ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க 18வது வசனத்துல. ம் 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 பாருங்களேன், கையில விடந்தது இருந்துச்சு. எத்தனை பேர் என் கையில இருந்துச்சு சிஸ்டர், என் கையில எல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்லை, போயிடுச்சு. பெரிய இழப்பு. தேவன் தந்தது, சொல்லுங்க, தேவன் தந்தது தேவனிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் தந்திருக்கிறது எங்க இருக்குது? தேவனிடத்தில் தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அவ எதிர்பார்ப்பை விட்டு இருந்தா, எலிசா ஆசீர்வதிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை, கையில் இருந்த குழந்தை மடியில இறந்து போகுது. எதிர்பார்க்காத அநேக மரணங்கள், எதிர்பார்க்காத அநேக சூழ்நிலைகள். ஆமென். ஒரு பெருங்காற்றை போல உங்க குடும்பத்தை வாரி கொண்டு போயிடுச்சின்னு சில நேரத்தில் நீங்க சொல்லலாம். அதில் நடுவில் உங்க தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். சொல்லுங்க, என் தலையை நிமிர பண்ணுகிறவர். ஆமென். என் குடும்பத்தின் பேரை மதிப்பை யாராலும் கெடுக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய இழப்பு இருந்துச்சு கையில, இப்ப இல்லை. அப்ப அவ என்ன பண்றான்னு பாருங்க. 22வது வசனம். பாருங்க, அவ என்ன பண்றா தெரியுமா? உடனே ஒரு இழப்பு நடந்திருக்குது.
அந்த இழப்பை அவங்களுடைய கணவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தலை நோவுதுன்னு மட்டும்தான் தெரியும். அவன் இறந்து போனா கணவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றானா, உடனே அவளுடைய மனதெல்லாம் என்ன எங்க போனோம்? தேவ மனுஷனிடத்துல தான் போனோம். அவன் யார் இடத்திலும் பேச விரும்பல, யார் இடத்திலும் சொல்ல விரும்பல. அவன் நீங்க பாருங்க, அவன் என்ன சொல்றானா, கழுதில 24வது வசனம். பாருங்க, அவன் கணவனுக்கு சொல்லல, கூடவே வேலைக்கார வரான், ஒட்டகத்தை ஓட்டிட்டு வரான், அவன்கிட்ட சொல்லல. அப்போ தேவ மனுஷன் கர்மேல் பர்வதத்தில் இருக்கிறாரு. அவர் தூரத்துல இருந்து அந்த ஸ்திரீ வருது பார்த்துட்டு, கேயாசியை பார்த்துட்டு, அந்த ஸ்திரீ வருகிறா, விஷயம் என்னமோ நல்லா இருக்கிறாங்களா, போய் கேட்டுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது கூட, அந்த கேயாசி போய் கேட்கும் போது அவன் என்ன தெரியுமா சொல்றா? சுகம்தான். அவன் சொல்லுவான், சுகத்தை விசாரிக்கும் போது கூட, அவன் நல்லா இருக்கிறியான்னு கேட்கும் போது கூட அவன் என்ன தெரியுமா? சுகம்தான். எதுவுமே சொல்ல விரும்பல. ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே இழப்பை குறிச்சே பேசிட்டு இருக்காது. சொல்லுங்க, நான் இழந்த விஷயங்களையே திருப்பி 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 பேசிருக்கிறேனா, நான் தேவனிடத்தில் போய் அற்புதத்தை வாங்குற ஆளும் குறைவு. புரியுதா? இழப்பை பேசி வர்றவங்க கிட்ட போறவங்க கிட்ட, நஷ்டத்தை பேசி வர்றவங்க கிட்ட போறவங்க கிட்ட, துன்பத்தை பேசி, வீட்டில் 10 நிமிஷம் டைம் கிடைச்ச உடனே வர கஷ்டத்தை பேசுறது, பார்க்குற இடத்துலலாம் கஷ்டத்தை பேசுறது. சிலர் இருப்பாங்க, எப்பவுமே வாயில பார்த்தா எப்பவுமே இல்லை 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 இல்லைதான். ஒரு விஷயம் கூட ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான பேச்சு பேசுறதே இல்லை. ஒரு நாள் 12 மணி நேரம்னா ஃபுல்லாகவே வீட்டுக்கு போக்குவரத்து ஆட்கள் இருந்தால் வரும்போது போகும்போது அரைச்ச மாவு மாதிரி அதே விஷயங்களை திருப்பி 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 பேசுறது. ஆனால் இவ யார்கிட்டையும் சொல்லலைங்க. ஒரு தேவ பிள்ளை தன் இருதயத்தை எல்லார்கிட்டையும் திறந்து பேசாது. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி? ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளை எல்லார்கிட்ட சல்லு சல்லுன்னு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு காதை கொடுத்து கேட்குறவன் நாளைக்கு வெளியே போய் உங்களை குறித்து அவதூறாய் பேசுவான். ஆமென். ஆனால் தேவனிடத்திலே உங்களுடைய எல்லா குறைகளானாலும் சரி, உங்களுடைய எல்லா காரியங்களானாலும் சரி, மன திறந்து பேசும் பொழுது என் தேவன் உங்களை குறையாவ பார்க்க மாட்டார், உங்களை குற்றவாளியாய் பார்க்க மாட்டார். இவன் என்கிட்ட ஏதோ எதிர்பார்த்துக்கிட்டான் பேசுறதெல்லாம் பார்க்கவே மாட்டார். உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்து உங்களுக்கு தேவையான காரியங்களை உங்களுக்கு செய்கிற கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, எல்லா காரியங்களும் இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க கிட்ட இவங்க கிட்ட என்னுடைய எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். நீங்க சொன்னதுனால எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறீங்க தெரியுமா? சே, அன்னைக்கு இது ஒரு விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. மதிக்க மாட்டாங்க, 1க்கு 10 போய் பேசுவாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் யார்கிட்டையும் மனம் திறந்து பேச மாட்டேன். ஆமென். என்னுடைய இருதயத்தை உம்மிடத்தில் தான் ஊற்றுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் திறந்த புஸ்தகமாக வச்சுக்கிடுங்க. அவ என்ன பண்றா? 27வது வசனம். என்ன பண்றா தெரியுமாங்க? யாருக்கிட்டையும் பேசாம ஓடி போய் எங்க விழுறா? தேவனுடைய மனுஷனுடைய காலில் போய் விழுந்துச்சு. அப்பொழுது கேயாசி கேயாசி யாரும் ஒரு தேவ மனுஷனை தொற்ற முடியாது, எந்த தீர்க்கதரிசியும் தொற்ற முடியாது. ஆனா ஓடி அவ பாதத்துல விழும்போது, கேயாசி தடுக்க வரும்போது அவளை தடுக்க வேண்டாம். அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது. எவ்வளவு நேரங்க பொறுத்துக்கிடுவா? எத்தனையோ வருஷம் பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் வந்துச்சு, குழந்தை நல்லா இருக்குதுன்னு நினைச்சிருந்தா, இறந்து போச்சுன்ற துக்கமே ஒரு பெரிய வேதனை. புருஷன்கிட்ட சொல்லல, யார்கிட்டையுமே சொல்லல, நெஞ்சில துக்கத்தை அடைச்சி பல வருஷமா சில துக்கத்தை உங்க இடத்துல அடைச்சி வச்சிருக்கீங்களா?
யார்கிட்ட சொன்னாலும் தீரல. அவ்வளவு துக்கம் சிலருடைய இருதயத்தில் இருக்குது. அந்த இருதயத்தில் அந்த கனத்த இருதயத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவனுடைய ஆறுதல் வரட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க இழப்பெல்லாம் தேவன் சரி கட்ட போதுமானவர். ஆமென். அவளை தடுக்காது. அவளை ஆத்துமா துக்கமா இருக்கிறது. கர்த்தர் எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார். அவருக்கே அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஷ்டமானவனே தீர்க்கதரிசி சட்டுன்னு ஒரு இடத்துக்கு போக மாட்டார். அவர் சொல்ற கேயாசியை பார்த்து நீ போ, இந்த தடியை கொண்டு நீ போன்னு சொல்லும் போது அவர் சொல்றார் 30வது வசனத்தில் சொல்றா பாருங்க, பிள்ளையே தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய இழப்பின் நடுவில் உங்களை தேவன் சுகமாய் குடியிருக்க பண்ணுனா தேவனுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு நான் இழந்த நன்மைகளை தாருன்னு கேட்கணும். ஆமென். அவ அப்படிதான் பண்ணா. ஓடி போய் நீங்க தானே தந்தீர், உங்க கருத்தில் தானே இருக்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேயாசி வேண்டாம், எனக்கு யாரு வேண்டாம், நீங்க தான் வேணும் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும். அவருடைய காலுகளை டைட்டா போய் பிடிச்சுக்கிட்டு நான் உம்மை விடுகிறது இல்லை. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க சொல்லுங்க? நான் உங்களை விடவே மாட்டேப்பா, எனக்கு அவங்கெல்லாம் செய்ய வேண்டாம், அவங்கெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாப்பா. நான் சந்திச்சிருக்கிற இழப்பு, நான் எதிர்பார்க்குற காரியங்களாம் உங்ககிட்ட தான் தெரியும், உங்களுக்கு இருக்கட்டும், உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் நான் உம்மை விடுறதா இல்லை. ஆமென். ஒரு இழப்பின் வேதனை ரொம்ப பெருசுங்க. ஆனால் எங்கேயும் ஷேர் பண்ணாம அவன் பாதத்தில் வந்து விழுந்து கிடந்ததுனால ஆமென் அல்லேலூயா திரும்பி அவன் மகனை அவ பெற்றுக்கொண்டாள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். சொல்லுங்க. உங்களுடைய இழப்பு நடுவில் உங்களை சுகமாய் கொண்டு இருக்க பண்ணுகிற தெய்வம் என்னுடைய. ஆமென். ஆனா இது நடுவில் அவர் ஒரு விசுவாசம் உள்ள காரியங்களை பண்ணான் தெரியுமா? எனக்கு அது வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அவ என்ன பண்றா? குழந்தை இறந்த உடனே மேல தங்குறதுக்கு இடம் இருக்கு பாத்தீங்களா? அவளுக்கு தெரியும் எலிசா வந்தா இங்கதான் போவார்னு அவளுக்கு தெரியும். அந்த இறந்த குழந்தைய கொண்டு போய் எங்க வைக்கிறா? எலிசாவுக்கு கட்டி கொடுத்து அந்த ரூம்ல ஒரு கட்டில் இருந்து தெரியுமா? அந்த கட்டில் மேல அவளை போடுறான். ஆமென். குழந்தைய கொண்டு போய் அந்த கட்டில் மேல் எவ்வளவு விசுவாசம் தெரியுமா? அது எங்கேயாவது வச்சிருக்கலாம்ல, வச்சுட்டு பூட்டிட்டு அங்கே போறா. அதே மாதிரி எலிசா வந்த உடனே எங்க போறா? அப்ப எல்லா விஷயங்களும் நீங்க எங்க கொண்டு வந்து வைக்கணும்? தேவ பிரசன்னத்துல நீங்க கொண்டு வந்து வைக்கும் போது நீங்க இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. சில காரியங்கள் என்னால முடியலை, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்குங்க. அதுல தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி உங்க வீட்டுல உங்களை குடியிருக்க பண்ணுவார். ஆமென். குட்டி இருக்கவே பண்ணல, வீடு விட்டு எங்கேயாவது ஓடிடுவோம், ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிடுவோம், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அந்த விஷயத்துல மாற்றத்தை தேவன் கொண்டு வந்து அந்த வீட்டுல உங்களை தங்கி இருக்க பண்ணுகிற தெய்வம் எங்களுடைய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. கடைசியா பஞ்சத்தின் நடுவிலையும் எங்களை குட்டி இருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. பஞ்சத்தின் நடுவிலும், என் இயலாமையின் நடுவிலும், என் வறட்சியின் நடுவிலும் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்படியே 2 கிங்ஸ்ல வந்து 8வது அதிகாரத்துக்கு நீங்க வந்துருங்க. ஆமென். மறுபடியும் 8வது அதிகாரம் 1வது வசனம். எலிசா பஞ்சத்தின் நடுவில் 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம். அவன் எவ்வளவு அளவாய் அந்த சூனியாமிய ஸ்திரீ அவ செஞ்ச ஒரு காரியம், தேவ காரியத்தை குறித்து அவ கவனமா இருந்ததுனால தேவ ஊழியத்தை குறித்தும் ஆமென் தேவ விஷயத்தில் அவ கவனமா இருந்ததுனால அவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதமும் வந்துச்சு. இழப்பையும் ஈடு கட்டிக்கிட்டா, சரி கட்டிக்கிட்டா, திருப்பி கொண்டு அதுக்கடுத்து தாம் பிழைக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் தேவன் செய்தார்.
ஆமென். ஹல்லேலூயா. தனிப்பட்டு எலிசா என்ன சொல்றாரு, 7 வருஷம் பஞ்சம் வருது. ராஜாக்கு தெரியுமா இல்லமே தெரியல. ஆனா முந்தி உள்ள வசனங்கள்ல நீங்க அடுத்து பார்க்கும்போது அந்த பஞ்சம் சரியாயிடுச்சு. ஆனா பஞ்சம் வரதுக்கு முன்னால 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நீ போய் இங்க இரு, இங்க தங்கிருன்னு டீட்டெயிலா சொல்லி விட்டுருவான். ஆமென். சொல்லுங்க, என் தகப்பன் என்னை பஞ்சத்தின் நடுவிலும் என் வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நீங்க 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராஜா இங்க ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அவர் சொன்னதுனால தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய புருஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தீன் தேசத்துக்கு போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். தன் வீடு, தன் வாசல் எல்லாம் விட்டுட்டா. அவளுக்கு தெரியும், எலிசா வாயிலிருந்து வர்ற வாக்கு தேவ வாக்கு. என்ன தெரியுமா, இவன் பரிசுத்தவான் என்று காணுகிறேன் என்று சொல்லி. ஆமென். ஐடென்டிஃபை பண்ணா இவங்க உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா. அவர் தெரியும். உங்களுக்கும் ஒரு தாழ்மையாக ஒரு கேள்வி நான் சொல்லிக்கிடுறேன். உங்களுடைய பாஸ்ட் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செய்தி கொடுத்தாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உங்களுடைய எலிசாவை நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. 1008 ஊழியக்காரங்கள் இருக்கலாம், ஊழியங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எலிசா யாரு? அவங்களுடைய வார்த்தையின்படி செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் 4 பேருடைய வார்த்தையை கேட்போம், குழம்பி போயிடுவோம். அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவன் உங்களுடைய எலிசா மூலியமா என்ன சொல்றாரோ அப்படியே கண்ணு மூடிட்டு செய்யுங்க. பஞ்சத்தில் உங்க உயிர் தப்பிக்கும். அப்பவே யோசிக்கிறேன் தெரியுமா, அவன் ரொம்ப ரிச். ஐயோ, இந்த வீடை விட்டு போனோம், அதை விட்டு போனோம், இதை விட்டு போனோம், எல்லாம் ஒண்ணுமே யோசிக்கல. தன் வீட்டாரோடு கூட என்ன பண்ற, அந்நிய தேசத்துக்கே போயிடுறா. ஆனா அவ தேவனுடைய வார்த்தையின்படி செய்ததுனால அவ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கிடுறா. எப்படி பெற்றுக்கிடுறா? அமேசா இருக்கும். ராஜா அவளை குறித்து விசாரிக்கிறான். எலிசா குறித்து சில என்ன ஒரு பேச்சு இங்க வருது. விசாரிக்கிற நேரத்துல கரெக்டா தேவன் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த ஸ்திரீயும் குழந்தையும் கொண்டு வந்து அங்கே விட்டுருவார். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய காரியங்கள்லாம் கரெக்டா நடத்துவார் என் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு சகாயம் செய்கிறதுக்கு அவர் வித்தியாசமா செயல்படுவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவளை குறித்து பேசிட்டு இருக்கும் போதே இவதான் வந்துட்டா பாருங்க, இவதான் சொல்லும் போது ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள், வாசிங்க, அவளுக்கு உண்டான எல்லாவற்றும் 7 வருஷம் வெளியே போயிட்டா. அவள் வீட்டின் காரியங்கள் இப்ப அவ இருந்திருந்தா அவளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கணும், அவ வாசமா இருந்தா எல்லாம் என்னென்ன அவளுக்கு கொடுத்துருக்கணும், அத்தனை காரியங்களையும் விசாரிக்கிறதுக்கு யாரை நியமி, ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் அவ தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா, ஆமென், ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமென். வயலின் வருமானத்தையும் இந்த நாள் வரைக்கும் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி. ஆமென். அல்லேலூயா. பஞ்சத்தில் உங்களை உயிரோடு வைப்பார். ஆமென். சொல்லுங்க, பஞ்சத்தின் நடுவிலும் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறவர், என்னை குடியிருக்க பண்ணுகிறவர். ஆமென். கடனோடு வந்திருக்கலாம், இன்றைக்கு ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கிறான், எப்போவுமே இந்த ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற போதுமானார். உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன தெரியுமா, உங்களுடைய எலிசா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க. தேவ வார்த்தைக்கு முழுவதுமாக நீங்கள் விட்டு கொடுங்க. தேவன் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. மனங்கள் படிவிடுவோமா தேவ பிரசன்னத்தில். ஆமென். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நன்றி என ஆண்டவரே. அப்பா, என் இல்லாமையில் என்னுடைய
இல்லாமையில் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம், என்னுடைய இழப்பின் நடுவில் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம், பஞ்சத்தின் நடுவில், அப்போ வறட்சியின் நடுவில், லாஸ்ல நான் இருக்கும்போது கூட என்னை சுகமாய் நீர் எங்களை தங்க பண்ணுவீர். அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. என் சுக வாழ்க்கை விரும்புகிற கர்த்தரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை நீங்க தான் என் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, என் குடும்பம் உங்களுக்கு உரியது ராஜா. என் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய சுக வாழ்க்கை நீர் விரும்புகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் இழந்த எல்லாவற்றையும் நீர் எனக்கு திரும்ப கொடுக்க போதுமானவராய் இருக்கிறீர், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். பஞ்ச காலத்திலே நான் உயிரோட காப்பீர், என் உயிரோட வைப்பீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர இயேசுப்பா, ஸ்தோத்திர இயேசுப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி, நன்றி, நன்றி என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ இல்லாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே ஆராதிப்பேன். கோலும் தடியும் பரிவாரமாகும் உம்மாலன்றி யாரால் கூடும். கோலும் கையும் பரிவாரமாகும் உம்மாலன்றி. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், நிச்சயமே புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். கிரகிக்க முடியா சர்வஞானியே. கிரகிக்க முடியா சர்வஞானியே. என் தேவன் எனக்காக ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்துள்ளோம். அப்ப சுகமாய் என் பிள்ளைகள் குடியிருக்கும் பண்ணும்படிக்கு நீர் உதவி செய்துள்ளோம். இந்த பிள்ளைகளுடைய சுக வாழ்க்கையை கெடுக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போகட்டும், மனுஷனுடைய கிரியைகள் அழிந்து போகட்டும் என் ஆண்டவரே. தேவ கரம் இந்த பிள்ளைகளுக்கு உதவியாய், ஒத்தாசையாய், அரணாய், பலனாய், துணையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும். நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம். ஆமென். ஹல்லேலூயா.